வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ நேற்று நல்ல மேட்ச் இல்லை, உடன் ஸ்பூனுக்கான ஒரு மேட்ச் நடந்தது நேற்று. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். அதில் வந்து ஆர்ஆர் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க 17 ஓவர்ஸில் சேஸ் பண்ணி. சிஎஸ்கே ஈவன் தோ தே ஷோட் அ ப்ராமிஸ் இன் பேட்டிங், டெத் ஓவர் ஆஃப் பேட்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பவுலிங்குமே ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸே இல்லாம அவன் ஈஸியா ரன் ஸ்கோர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. ஸோ மேடி, உன்னோட இனிஷியல் தாட் சொல்றா. இனிஷியல் தாட்ஸ்னா அதுதான். உடன் ஸ்பூன் யார் வந்து எடுப்பாங்கன்னா, அந்த டோர்னமெண்ட்லேயே வந்து நல்லா ஆடாதவங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்தா நீ ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேக்கும் பார்த்தா ஆர்ஆர் பிளேட் பெட்டர் கிரிக்கெட் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ். அவங்க தோற்ற கேம் எல்லாமே வெரி க்ரூஷியல் லாசஸ். ஆர்சிபிலே ஆகட்டும், எல்எஸ்சி கூட ஆகட்டும், டெல்லியோட சூப்பர் ஓவர்ஸ் ஆகட்டும், எல்லாமே கையில் இருந்த கேம் தான் லோஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க காமிச்ச ப்ராமிசஸ் பேட்டிங் டேலண்ட்லேயே ஆகட்டும். இப்போ அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் ஆகாஷ் வர்தல் மாதிரி ஒரு பிளேயர் நான் சொன்னேன், ஆகாஷ் வர்தல் எடுத்தா அவங்களுக்கு முடியும்னு சொல்லிட்டு. ஸோ ஆகாஷ் வந்து 12 ஏக்கர் நெயில் பண்ணாரு. ஸோ அதனால ஆர்ஆர் டிசர்வ் டு வின். ஸோ ஃபைனலி அவங்க அந்த ஜிங்ஸை பிரேக் பண்ணியே ஆகணும். நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம், தோத்துட்டே இருக்கோம், ஜிங்ஸை பிரேக் பண்ணி அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேக்கு அதுதான் நம்ம இன்டென்ட் காமிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இன்டென்ட் ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டாங்க. அந்த 5 விக்கெட் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த 2 பேரை குறை சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. 13.5 தோனி வந்திருக்காரு, சிவம் துபே தோனி ஆடுறாங்க, ராஸ் ரெகனைஸ் பேர். இந்த பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 100 அக்பர்தோ அன்சுல் கம்பத்தோ வந்து ஆடி கொடுக்க போறது கிடையாது. ஸோ கேமை டீப்பா கொண்டு போலான்னு போறப்ப அந்த இடத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ கொஞ்சம் அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் முன்னாடி அந்த கொஞ்சம் 15 வரைக்கும் ஆடி கொண்டு போலான்னு சொல்லியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் என்ன பேசினாலும் இதுக்கப்புறம் வந்து அதான் பேசி யூஸ் இல்லை. ஸோ வி பிளேட் வெரி பேக் கிரிக்கெட். ஸோ 18 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேக் கிரிக்கெட் விளையாடி 10th பிளேஸ் வந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் தவிர, ஸோ வி ஷுட் பேக், அவ்வளோதான். டீம் பிரான்ச்சைஸை பேக் பண்ணணும், அது ஒன்று தான். பேக் கிரிக்கெட் விளையாடிக்காங்கிறது 100% ஒத்துக்கிட்டே ஆகணும். ஓகே. ஸோ எனக்கு சில கொஷின்ஸ் இருக்குடா. இப்போ விக்கெட் விடுறோங்கிறது தான் நமக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்தது. ஏன்னா கேகேஆர் கூடவே நம்ம இந்த மாதிரி தான் விக்கெட் விட்டோம். ஆனால் கேகேஆர் கூட நம்மளால புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து நம்மளால இது பண்ண முடியல. அண்ட் இல்லை என்னன்னா, ரன் ரேட்டை வந்து நம்ம வந்து, ஏன்னா அதான் நம்ம ப்ராப்ளமா சொல்லிட்டு இருந்தோம்ல, ரன் ரேட்டே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் 68 ரன் 3 விக்கெட்டு. அடுத்த 10 ஓவரில் 91 ரன் 9.1 ரன் ரேட்டு, அதே மாதிரி 3 விக்கெட்டு. ரன் ரேட் 9.1. நீ பவர் பிளே பார்த்தீங்கன்னா உனக்கு நியர்லி 11.25 அந்த மாதிரி இருக்கு. அண்ட் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் நீ இதை பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் 28 ரன் 2 விக்கெட்டு. ஸோ லாஸ்ட் 4 ஓவரில் வந்து நீ எப்படி மினிமம் 40 to 45 50 ரன்ஸ் அடிச்சே ஆகணும். 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா நினச்சி பாரு, ஒரு 220 அடிச்சிருக்கணும். அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இது பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு விக்கெட்ஸை வந்து அவங்க சீல் பண்ணியிருக்குன்னு சொல்கிற, அது கரெக்டு. ஆனால் இதில் என்னன்னா, அஸ்வின் ஜடேஜாவை போய் நீ ஃப்ரண்ட்ல இறக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு பிளேயரை வேணா நீ வந்து ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம்டா. எல்லாத்தையுமே ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணோம்னா அவங்களோட விக்கெட்ஸ் பாரு. இது வந்து உனக்கு சிம்பிளா பாத்தீங்கன்னா, நல்ல இப்போ பவர் பிளேல முடியும் போது பாத்தீங்கன்னா உனக்கு 3 விக்கெட் தான். அதுல மெயின் விக்கெட் தான் அஸ்வின் ஜடேஜா 2 விக்கெட் வந்து உனக்கு விக்கெட்ஸ் காலம் பார்த்தா ஸ்டில் இட் வாஸ் 3. ஸோ அந்த நம்பர்ஸ் கூட்டிகிட்டே போகும்போது லாஸ்ட்ல நீ சொன்ன மாதிரி உனக்கு பேக் பண்றதுக்கு பிளேயர்ஸ் இல்லை. இப்போ தோனிக்கு அப்புறம் வந்து அஸ்வின் ஒரு பிளேயர் இருந்தாருன்னா, தோனி மைட் பி கொஞ்சம் இயர்லியா டேக் ஆன் பண்றது கரெக்டா இருக்கும். அடுத்து அஸ்வின் இப்போ அந்த சைடுல தூபே அடிச்சிட்டு இருந்தா, அஸ்வின் ஒரு சைடு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தூபேக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு ஒரு மினிமம், ஒரு பேர் மினிமம் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் என்ன பண்ணுவாரோ அதை பண்றது கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கொஞ்சமா பேட்டிங் ஆட தெரிஞ்சா உடனே ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி அவங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா, தோனிக்கு அப்புறம் டீமே நட்டாத்து மாதிரி தான் 100 அகமது, அன்சுல் கம்போஜ். ஏன்னா அவங்கள என்ன குறை சொல்ல முடியாது, அவங்க பேட்டிங் ஆட மாட்டாங்க. நீ அவங்க கிட்ட எவ்வளவு ரன் எதிர்பார்ப்ப? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் பவுலர்ஸை வச்சு பின்னாடி வச்சுட்டு தோனி தூபே வேணா அவங்களால அடிக்கவும் போக முடியாது, டிஃபென்ஸும் ஆட முடியாது, அந்த 200 ரன்னையும் பிரீச் பண்ண முடியாது. ஒரு பிளானே இல்லாத மாதிரி இது ஆயிட்டாங்க நேத்து. நீ கேட்கிற கொஸ்டின் கரெக்ட் தான். தோனிக்கு அப்புறம் ஆள் இல்லை. ஆக்சுவலா தோனி வரப்பே வந்து உனக்கு வந்து பேட்ஸ்மேன் கிடையாது. ஆப்வியஸ்லி நீ வந்து தோனி கிட்ட அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதை வந்து என்னதான் வந்து தோனி பெரிய லெஜெண்ட் அவ்வளவு பண்ணியிருக்காரு. அது வந்து இப்போ வந்து லாக்டவுன் கிட்ஸா சொல்லலாம் என்னடா ஆடுறதுன்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து பிரைம்ல இருக்க ஸ்டேன் எப்படி அடிச்சாரு, பிரைம்ல இருக்க பவுலர்ஸ் எல்லாம் எப்படி அடிச்சாருன்னு தெரியும். பட் அந்த ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இஃப் தோனி ஹேஸ் டு பிளே 2026 சீசன்னா என்னோட ரெக்வஸ்ட் ஒண்ணுதான், அவரால் முடியலன்னா கண்டிப்பா அவர் வந்து ஓகே வாக் த்ரூ கொடுத்துட்டு போயிடலாம்.
ஹானஸ்டா நான் சொல்றேன். ஏன்னா ஒரு இந்த மாதிரி கஷ்டமா தோனி பார்க்க ஆப்வியஸ்லி என்னால முடியல. இப்படி ரிவர்ஸ் ஸ்கூப் படிக்கிறதாகட்டும், அந்த ஏக்கர் பால நெகோசியேட் பண்ணி அடிக்க முடியல. லோ ஃபுல் டாஸை கொண்டு வந்திருக்காங்க தோனிக்கு, லைக் கொஞ்சம் பெண்ட் பண்ணி அடிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்ல ஸ்லாட்ல படணும். ஸோ அவரால் அதை வந்து கிளியர் பண்ண முடியல. பிகாஸ் தெர் இஸ் a லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். மேட்ச் டே ப்ராக்டிசஸ் வந்து தோனிக்கு கம்மியா இருக்கும். அவரு பேட்டிங் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. வெறும் காம்படிட்டிவ் கிரிக்கெட்னா அவர் ஐபிஎல் கேம்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காருன்றப்போ அவரால் அதை வந்து கிளியர் பண்ண முடியாது. வித் இவ்வளவு அனலிட்டிக்ஸ், ஏஐ வச்சுலாம் வந்து பால்ஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றப்போ ரொம்ப கஷ்டம். சோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயம், தோனி வந்து நெக்ஸ்ட் சீசன் நான் கண்டிப்பா ஆட போறேன், இந்த டீமை நான் வந்து 10th பிளேஸ்ல விட்டு நான் வந்து இந்த லெகசியை நான் விட்டு போக விரும்புறேன்னு யோசிச்சார்னா, எய்தர் he should come and play side Mustaqilia Trophy just to understand how the bowlers are, like நம்ம இந்தியன் பவுலர்ஸ்ல எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீ தோனிக்கு பார்த்தனா ஃபாரின் பவுலர்ஸ் ட்ரபிள் கொடுக்கறது கிடையாது, இந்தியன் பவுலர்ஸ் தான் ட்ரபிள்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. எக்ஸெப்ஷனல் டு ஸ்பின்னர்ஸ் அவங்க விட்டுரு. சோ அந்த சைட் மிஷன் டஃப்ல ஒரு 10 கேம் இல்ல ஒரு 8 கேம் ஒரு ஆடி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் வரலாம். அப்படியே இதே ரார்னஸ் ரஸ்டிங்னஸோட நெக்ஸ்ட் சீசன் வந்தா தோனியோட பேட்டிங் நமக்கு பெருசா வந்து பேக் ஃபயர் தான் ஆகும். ஏன்னா முன்னாடி இருக்க பிளேயர்ஸ் வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, உனக்கு ஆப்ஷன்ல அவ்வளவு டேலண்டட் பூல் கிடைக்காதுன்றப்போ அவர் அங்க சைட் மிஷன் டிராஃபி நான் ஆடி திரும்பி வரேன், என் டீமுக்காக நான் வரேன்னு சொன்னா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்ன்றதுதான் வந்து உண்மை. ஓகே. இல்லடா அது ஓகே. தோனி யாரும் கொஸ்டின் பண்ணல. ஆனா இதுல என்னன்னா, தோனிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி அஸ்வின் எல்லாம் நம்ம முன்னாடி ப்ரமோட் பண்றதுனால அவருக்கு அப்புறம் ஆடுறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அஸ்வினா அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருக்கலாம் பின்னாடி. அதுதான் சொல்றேன். அவங்க வந்து அஸ்வினை ஃப்ரீ விக்கெட்டா பாக்குறாங்க. அஸ்வின் விக்கெட் போனாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு, அஸ்வின் எவ்வளவு ரன் அடிக்க முடியுமோ அடிக்கட்டும், அந்த தாட் ப்ராசஸ்ல பாக்குறாங்கன்றப்போ அவங்க வந்து அந்த விக்கெட் நீ யோசிச்சு பாரு, ஷேக் ரஷீத் பால தான் அஸ்வின் இருக்காங்க, ஒரு பேட்டர் ரீப்ளேஸ் பண்ணி தான் அஸ்வின் உள்ள வந்திருக்கான்றப்போ அஸ்வினோட கண்ட்ரிபியூஷன் என்ன? பேட்டிங்க்கு தான் எதிர்பார்க்கறாங்க, முடிஞ்சா போலிங் போடுன்னு சொல்லிட்டு. பட் அவர் போலிங் போடுறது ஆஃப் ஸ்பின் போடுறது கிடையாது. 2 விக்கெட் குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பட் ஆஃப்டர் தட் எதுவும் பண்ண முடியலாம். டீம் வந்து நல்லா போகாதப்ப எல்லாமே நமக்கு நல்லா போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. உனக்கு அஸ்வின் ஜடேஜா 2 பேருமே வந்து 3 விக்கெட் ஆயிட்டு வராங்கன்னா டீமோட பேட்டிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. அவங்க டெவால் பிரவிஷ ஷோரா 8வது ஓவருக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லாங்கிவிட்டி ஆஃப் பேட்டிங் தேவை. 8ல இருந்து 16 வரைக்கும் எனக்கு ஒரு பேட்டர் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு டெவால் பிரவிஷ் ஆட வைக்கிறாங்க. ஸோ சிவம் துபே ப்ரொடெக்ட் பண்றாங்க. சிவம் துபே முன்னாடியே காமிச்சு சிவம் துபே அவுட் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தை மாதிரி பார்த்து சிவம் துபே. ஸோ பழைய இது வந்து டீமுக்கு வந்து சிவம் துபே பண்றது ஓகே. பட் ஆஸ் அ கிரிக்கெட்டரா சிவம் துபே வந்து should come and fight because he is one of the World Cup winner who played for India recently 2024ல. ரொம்ப வருஷம்லாம் கூட கிடையாது. ஸோ அவர் பிளேஸ் வந்து ஒரு சர்டினிட்டி, ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா நான் ஆடணுன்றப்போ அவர் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து இல்லை நான் இம்பாக்ட்ல எல்லாம் ஆட மாட்டேன், எனக்கு வந்து கேமை வந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு he should step up and he should come and play. என்னால 2 க்ளூசில் ஓவர்ஸ் போட முடியும், என்னால ஒரு 4 ஓவர் போட 4 ஓவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பவர் பிளேல வந்து என்னால அடிக்க முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாதான் அஸ் அ கிரிக்கெட்டரா அவருக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் இஸ் நாட் தட் மச் ஓல்டு, 30 இயர்ஸ் கிட்ட தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன்றப்போ அவர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரிட்டைன் பண்ணி அந்த ட்ரெஸ் காமிக்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் சொல்றேன். ஆப்வியஸ்லி they'll retain him for next season as well. ஸோ சிவம் துபேவோட பவுலிங் பேட்டிங் 2 இம்பாக்டும் கிடைச்சா பெட்டரா இருக்கும். மோர் தென் இம்பாக்ட் பிளேயர். இம்பாக்ட் பிளேயர் யாருக்கு யூஸ் பண்ணனா ஒரு எக்ஸ்பேக்டர் மாதிரி வந்து தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவாங்க. சிவம் துபே உள்ள ஆட வைக்கணுன்றது என்னோட தாட்ஸ். ஓகே. அதான் அதே மாதிரி இப்போ அஸ்வின் ஜடேஜால வந்து 2 பேரையும் இனிமே ஆட வைக்க முடியாது. யாராவது ஒரு ஆள் வந்து ஹாவ் டு கிவ் வே. டெஃபினட்டா அஸ்வின் ஜடேஜா 2 பேரையும் ஆடினா அஸ்வின் டீமே காலி ஆயிடும். ஜடேஜா மேபி இன்னும் கொஞ்சம் லாங் ரன் கொடுக்கலாம். அஸ்வினை அஸ்வின் வந்து பத்தி ஒரு விஷயம், ஆடவே முடியாது. அதான் அஸ்வினை பத்தி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கரெக்ட் தான். இப்போ ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் 2 பேரும் டாண்டமா போட்டா பெட்டரா நினைக்கிறேன். பட் இங்க கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் இப்போ 2025 ஸ்டார்டிங் சீசன்ல நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, ருத்ராஜுக்கு ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண தெரியல, தோனி மாஸ்டர் ஸ்பின்னர்ஸ். இப்போ தோனி என்ன பண்றாரு? அவரால் முடியல. ஏன்னா அந்த 12 ஓவரை எப்படி நான் ஃபிட்டிங் பண்ண போறேன்? ஏன்னா இவர் வந்து அவுட் ஃபிட் போட்டது கிடையாது. ஜடேஜா அவ்வளவு டெட்லியா இருக்கல ஒயிட் பால்ல. சோ என்ன பண்ண முடியும்? நூர் அகமது மட்டும் தான் பண்ணணும். பட் நூர் அகமதையும் அவங்க வந்து ஒரே அட்டாக்கிங் ஸ்பின்னர் சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த 12 ஓவர் அவங்களை யூட்டிலைஸ் பண்ணவே முடியல. ஒரு பெரிய வேக்யூம் மாதிரி இருக்கு. சோ 2 ஸ்பின்னர்ல ஒரு ஸ்பின்னர்னா அஸ்வினை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். லைக் நான் ரொம்ப வருஷமா அஸ்வினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அஸ்வின் வில் டிசைட் whether I'm going to step out of this franchise and try some other franchise or I'll call off the cricket. அந்த மாதிரி தான் இருக்கும். So probably அவரால முடியல, இந்த டிஎன்பி ஆடி பாப்பாரு. இல்லடா அஸ்வின் நீ வந்து இப்போ இந்த முடிச்சிடறேன். இந்த டிஎன்பிஎல்ல தான், இந்த டிஎன்பிஎல்ல அவர் திண்டுக்கல் டிராகன்ஸ்ல இருக்காரு ஒயிட் பால் லீக்ல. இந்த ஆட முடியலன்னா ஹெல் ரிட்டையர் ஆயிட்டு அப்படியே பாஸ் வச்சுட்டு சிஎஸ்கேவோட சப்போர்ட் ஸ்டாஃபாவோ இல்லைன்னா வந்து ஸ்கவுட்டிங் ஹெட்டாவோ அந்த மாதிரி தான் டிராவல் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் he will not go for other franchise as I believe. இல்ல அது ஓகே தான். இப்போ
சிஎஸ்கேவோட அஸ்வினோட மைண்ட் லெவல்லாம் நம்ம வந்து கொஸ்டினே பண்ண முடியாது. இஸ் an எக்ஸலன்ட் திங்கர். நல்ல ஸ்கவுட்டிங் லெவல். ஒரு கேம்ல வந்து அஹடா இருப்பாரு. ஸோ ஈவன் ஒரு ஸ்கவுட்டிங் ஹெட்டாவோ இல்லைன்னா ஈவன் மென்டார்ஷிப் அந்த மாதிரி மென்டார்லாம் அவ்வளோவா பெருசா எந்த ரோலுமே இல்லை நம்ம இதுல. ஸோ அந்த மாதிரி ரோல் கூட வந்து அவரை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் அஸ் அ பிளேயரா வந்து ஐ டோன்ட் திங்க் ஹீ கெட்ஸ் அ பிளேஸ் ஆர் சர்டனிட்டி இன் தி சிஎஸ்கே 11. அண்ட் ஆல்சோ எந்த லெவன்லயுமே அவருக்கு இனிமே இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா எந்த டீமுக்குமே இப்படிப்பட்ட ஸ்கில் செட் உள்ள பிளேயரோட வேக்கன்சியோ இல்ல ரெக்யர்மெண்ட்டோ தேவைப்படல. அதுதான் அதுதான் ஒரு மெயின் ஆஃப் ஒண்ணு. ஸ்பின்னரே இல்ல. ம், தேர் இஸ் நோ ஆஃப் ஸ்பின்னர் இன் ஐபிஎல் எக்ஸப்ட் அஸ்வின். மோயின் அலி ம். இருக்காரு, அவருமே வெளியே பெஞ்சில் தான் இருக்காரு. ஆஃப் ஸ்பின்னரோட இது வந்து கண்டிஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் ஆஃப் ஸ்பின்னர்னா நீ வந்து பெரிய பிளேயரா இருக்கணும், இல்ல ரியான் பராக் மாதிரி ஒரு பேட்டர் கம் ஆஃப் ஸ்பின்னரா இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ அதான் ஆல்ரெடி சொன்னதுதான். சரி, ஓகே. அடுத்த இது பார்த்தோம்னா நூர் அகமது வந்து டியூ, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேசிங் இந்த மாதிரிலாம் வந்தா அவரோட பவுலிங் ரொம்ப 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 ஆர்டினரியா தெரியுது. அப்பனா அடுத்த தடவை என்ன பண்ணலாம்னா ஒரு மாதிரி டியூ வர்ற மாதிரி தெரியுது, இல்ல பவுலிங் சேஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு தைரியமா நேத்தன் எல்லிஸை உள்ள ஆட வச்சுட்டு இவரை வந்து நான் இதுவே பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா ஒரு ஸ்ரேயாஸ் கோபால், ஆக்சுவலா ஸ்ரேயாஸ் கோபால் ட்ரை பண்ணலாம். ஸ்குவாட்ல இருக்காரு, அவரோட பொட்டன்ஷியல் என்ன. அடுத்த இந்த ரெண்டு மேட்சுக்கு கூட அஸ்வினை ஆட வைக்கிறதுக்கு பதிலா ஸ்ரேயாஸ் கோபால் ஆட வச்சிருக்கலாம். அவர் என்னதான் பண்றாரு இப்ப, அவர் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா நான் 100 அகமதே ஆட மாட்டேன். 100 அகமதுக்கு பதிலா நான் வேற ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயர் ஆடிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும். அண்ட் ஆல்சோ பத்திரானா வந்து அவருக்கு பதிலா வந்து நேதன் எல்லிஸ் இல்ல வேற ஏதாவது ஃபாரின். இது ஸ்ரேயஸ் கோபாலை பத்தி ஒரு மேட்டர் சொல்றேன். ஸ்ரேயஸ் கோபால் வந்து ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் சைட் முஸ்தக் ஆஃப் நடந்தது. சைட் முஸ்தக் ஆஃப்ல ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் அண்ட் பேட்டிங்ல நம்பர் 7 நிறைய கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு கர்நாடகாவுக்கு. நீ சொல்ற தாட் கரெக்ட், அவங்க அந்த பேக்கப்ல தான் எடுத்திருப்பாங்க. பட் நூர் அகமது அவங்க வந்து ஈக்குவேஷன் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அட்டாக்கிங் பவுலர் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. உனக்கு அட்டாக்கிங் பவுலரே கிடையாது கலீல் அகமதுக்கு அப்புறமா. சோ இருக்கிற நூறு அகமதையும் நான் எடுத்துட்டு எதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதான் யோசிப்பாங்க. பட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் இல்லடா, கேம் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா இல்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் கிடையாது, ஸ்டேஜ் ட்ரை நான் பண்ணுவான். 100 அகமதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லல, ஸ்ரேயாஸ் கோபாலை வச்சு நான் அஸ்வினை ரீப்ளேஸ் பண்ண சொல்றேன். அப்போ உனக்கு மறுபடியும் நூறு அகமது 12 ஓவர் கொடுக்க முடியல. உனக்கு ப்ராப்ளமே அதுதான். உனக்கு பிளேயிங் லெவல்ல 2 ஸ்பின்னர் தான் இருக்கணும். தேவைப்பட்டா மூணாவது கை சுத்துறதுக்கு பார்ட் டைம் இருந்தா போதுன்ற அளவுக்கு இருந்தா மட்டுமே போதும். உனக்கு 3 ஸ்பின்னர் உன்னால ஆடவே முடியாது. நீ சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்லயே உன்னால 12 ஓவர் போட முடியலன்னா நீ எப்படி அதே கண்டிஷன்ஸ்ல போடுவ? அதுதான் இல்ல என்னோட கொஸ்டின்ஸ். நான் சோ இது டெஸ்ட் அண்ட் ட்ரையல் தான். ஸோ எப்படியும் ஜடேஜாவை நம்ம வந்து ஒரு பேட்டரா தான், நம்பர் 4 பேட்டரா தான் பாக்குறாங்க இவங்க. ஸோ அதனால வந்து ஸ்ரேயாஸ் கோபால் ஒரு சான்ஸ் கொடு. இல்லடா, ஸ்குவாட்ல இருக்காங்க. இது கண்டிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னா டிசர்வ்டு அடுத்த சான்ஸ். வருஷம் நீ வந்து இவங்களெல்லாம் நீ வந்து ரீட்டைன் பண்ணணும். ரீட்டைன் பண்ணணுமா இல்ல அவங்கள டிராப் அவுட் பண்ணலாமான்னு நீங்க பார்க்கும்போது நீ அவனை வேலிடேட் பண்ணுவ. எப்படி வேலிடேட் பண்ணுவ? அவன் நல்லா போட்டானா இல்ல நல்லா போடலையா, எங்க நல்லா போடுறான், அவனை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்றது, இவனை உண்மையிலேயே அடுத்த 2 சீசனுக்கு நான் வச்சுக்க முடியுமா? ஸோ இதெல்லாமே அந்த ஃபேக்டர்ஸை வச்சு தான் நீ வந்து வேலிடேட் பண்ண ஒரு பிளேயரை வந்து. அண்ட் அவங்களோட ப்ரைஸ் மணி வச்சு இவங்களோட அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் கம்மி அமௌண்ட் தான். அண்ட் ஸோ கொஞ்சம் வந்து அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து, ஏன்னா நான் இவரை வச்சிருந்து நல்லா ஆடி வச்சிருந்தாருன்னா நான் திரும்ப இந்தியன் லெக் ஸ்பின்னருக்கு நான் போவேன்டா அடுத்த ஆப்ஷன்ல. அடுத்து என்னோட கேப்ஸை மட்டும் ஃபில் இல்ல பண்ணா போதும். ஒரு வெஸ்ட் இண்டியன் இல்லடா வேற ஏதாவது ஒரு அன்னோன் கமோடிட்டி அந்த மாதிரி கூட நான் தேட வேணாம்னு சொல்றேன். இல்லைன்னா ஒரு ஒரு ஃபினிஷர், இப்போ சிஎஸ்கே தேவைப்படுறது நல்ல ஒரு ஃபினிஷர் தேவைப்படுறாரு, இந்தியன் லெவல் ஃபினிஷர் அண்ட் ஃபாரின் ஃபினிஷர், அப்புறம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சில ஒரு ஆல்ரவுண்டர், கேம்ரோன் கிரீன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் மேபி கடப்பாரான்னு தெரியல. பட் சொல்றேன் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க வந்து 5 ரோல் தேவைப்படுதுடா. ம் 5 ரோல் தேவைப்படுது பிளேயிங். அதாவது அதான் லென்த்னா போற, நம்ம அதிகமா பேசக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா பேச பேச நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தியாகுது. நம்ம 5 பேர் ரீடைன் பண்ணோம் டு பி ஹானஸ்ட். 5 பேருமே ரிட்டென்ஷன் பண்ணதுக்கு திருப்பி நம்மளால 6 பேர், இன்ஃபேக்ட் கரெக்டா 6 பேர் தானே, அல்ல 5 பேர் ஒரு 5 ஆர்டிஎம். பேர் ஸோ 5 பேர் 5 பேர் பிளஸ் ஆர்டிஎம். ஸோ ஆர்டிஓ 6 சேர்த்துக்கோ. பேருமே நமக்கு வந்து அதான் 6 பேர் சேர்த்தா நமக்கு 6 பேருமே வந்து திருப்பி வந்து எதுவுமே கொடுக்கல. இன்க்ளூடிங் தூபே மட்டும் தான் 300 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் தான் ஒரு ஓகே, ஒரு கெட்டதுல ஒரு நல்லதுன்னா தூபேயோட 300 ரன் மட்டும் தான் நமக்கு. கான்வேவை சேர்த்துட்டா 7 பேர். சோ உனக்கு இருக்கதே அந்த 4 பேர். அந்த 4 பேர்ல உனக்கு அஸ்வின் எடுத்தாச்சு, அன்சுல் கம்போஸ் எடுத்தாச்சு, நூர் அகமது எடுத்தாச்சு, இன்னொரு வந்து இவங்க இப்ப டெவால் பிரேவிஸ் ஆடிட்டு இருக்காரு. சோ மத்தபடி உனக்கு வந்து அந்த இம்பாக்டே இல்ல. ஆக்ஷன்ல போன விஷயத்துக்கு நமக்கு பெருசா புதுசா யாரும் வரல. இருக்கிறவங்கள தான் வச்சு ட்ரை பண்ணிருக்குமே தவிர மத்தபடி நமக்கு பெருசா இம்பாக்ட் கிடைக்கல. சோ மொத்தமா கழிச்சு போட்டு நெக்ஸ்ட் டேலண்ட் பூல்ல எவ்வளவு இருக்காங்கன்னு பாக்கணும். அதுதான் உண்மை. இப்போ நல்ல வேளை இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ்ல ஆயுஷ் மாத்ரே, உருல் பட்டேல், பிரெவிஸ் இவங்க நம்ம பிளேயர்ஸை கொண்டு வந்தே சிஎஸ்கே கொஞ்சம் ஏதோ பாக்குறதுக்கு டீசெண்டா தெரியுது. இவங்கெல்லாம் இல்லைன்னு வெரி இம்ப்ரெசிவ். வச்சுக்கோயேன்,
இந்த டீமை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா, அவ்வளவு மட்டமான ஒரு டீமா இருக்கும். ஸோ பார்ப்போம் அவங்க எப்படி. ஆக்சுவலா இப்போ ஒரு உடன் ஸ்பூன் ஆக்சுவலா எனக்கு சிஎஸ்கே உடன் ஸ்பூன்ல இருக்குன்னு ஆசைப்பட்டேன், தோக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அப்பதான் கண்டிப்பா. அவங்களோட அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் நான் என்ன பண்ணாலும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படிலாம் இல்ல, நீ யூ ஹாவ் டு, இப்போ காலம் எங்கேயோ போயிடுச்சு, யூ ஹாவ் டு திங்க் அஹெட். நீயும் இந்த ரேஸ்ல இருக்கணும்னா நீ சும்மா நான் என்ன வேணா பண்ணா தொட்டதெல்லாம் தங்கம் வேணா அந்த அந்த வேல்யூ தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பூன்ல போய் ஒரு அடி வாங்கினாதான் அடுத்த வருஷம் தே ஹாவ் டு பிரேக் தேர் ஹெட். தே நீட் டு பிரிங் அ ஸ்ட்ராட்டஜி, ஒரு நல்ல ஆர்டர் பிளேயர்ஸ், ஒரு டிரான்சிஷனான பிளேயர்ஸ், அந்த மாதிரிலாம் பண்ணாதான் லாங்கர் ரன்னா சிஎஸ்கேக்கும் அது ஹெல்ப் ஆகும். அடுத்த சீசனுமே கப் அடிக்கலாம்னு சொல்லல, கப் அட்லீஸ்ட் தலா சொன்ன மாதிரி பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகுது ஆகலாம். இல்ல அவர் அதான் சொல்லுவாரு, டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் அதான். நான் பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகணும், ஃபர்ஸ்ட் இது அதுதான். அட்லீஸ்ட் நீங்க இந்த பிளே ஆஃப்ஸ்க்காக குவாலிஃபை ஆகணும்னு அவர் சொன்ன மாதிரி ஆகணும்னா இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் இதெல்லாம் பண்ணி டீமை செட் பண்ணாதான் ஒரு லாங் ரன் அட்லீஸ்ட் பிளே ஆஃப்காக குவாலிஃபை ஆக முடியும். இல்லைனா இப்போ இருக்கிற கரண்ட் காம்படிஷன் அண்ட் அந்த ஃபைட்ல 10 டீம்ஸ் இருக்காங்க, ஈக்குவலி புட்டிங் காம்படிஷன் அண்ட் அந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாமே நம்ம வந்து கிட்டவே நிக்க முடியாது. இதுதான் நம்ம Definitely. அதான் பேசிட்டோம்னா. நீ சொன்ன மாதிரி பிரேக் அவுட் சீசன் அமையணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கிங் லாஸ் நடந்தா மட்டும் தான் அவங்களால ரெக்கவர் ஆக வர முடியும். ஆல்மோஸ்ட் தே ட்ரை டு ரெக்கவர். ஏன்னா இல்ல அவங்க வந்து இல்லைன்னா பழைய மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா தீபக் கோடாக்கும் விஜய் சங்கருக்கும் தான் சான்ஸ் கொடுத்து 14 மேட்ச் ஆட வச்சிருப்பாங்க. அது போகலன்னு தெரிஞ்சதுனாலதான் அவங்களால ஆயுஷ் மாத்திரை மாதிரி டெவல் பிரேவிஸ், உருவில் பட்டேல் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ தே ஆர் திங்கிங் அஹெட். ஸோ ப்ராப்ளி இந்த அடி அவங்களுக்கு பயங்கரமா ரெஃப்ளெக்ட் ஆகி நெக்ஸ்ட் இயர் வருவாங்க. கப்படிப்பாங்கன்னு நான் சொல்லல. ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்க வந்து அவங்க ட்ரெண்டை மாத்திப்பாங்கன்ற தெரியும். பட் ட்ரெண்டை மாத்தி புடிச்சிட்டாங்கன்னா அந்த வின்னிங் ஃபார்முலா, வின்னிங் டச் அந்த டீம்கிட்ட இருக்கு. பிகாஸ் அந்த சப்போர்ட் ஸ்டாஃப் இவ்வளவு வருஷமா இருக்காங்க, தே நோ ஹவு டு வின். ஸோ அது கண்டிப்பா நடக்கும். ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர்னால அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல ஏதோ ஒண்ணு. பட் ஐ டோன்ட் வாண்ட் தோனி டு பி இன் பிளேயிங் 11. என்னால அவரை பார்க்க முடியல, எவ்வளவு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. ஆல்ரெடி பார்த்தாச்சு. He did enough. He don't want to prove anything to the entire world, not for his fans as well. Because அவர் ஆடுறத பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னால வந்து என்னடா எப்படி அடிக்கிறவரு இப்படி இது பண்ணிட்டு இருக்காருன்றதான் தாட் பண்ணுது. ஸோ வெளியே இப்ப என்னன்னா இருந்தாலும் வெளியே இருந்து பண்ணட்டும். ஸோ ப்ராப்ளி உள்ள இருந்த பிளேயிங் லெவன் கீப்பிங்ல இருந்து பண்ண முடியாத இருக்க, வெளியே இருந்து இன்புட்ஸ் கொடுக்கணுன்றதா என்னோட தாட். ப்ராப்ளி ஹில் நாட் கோ அவே ஃப்ரம் சிஎஸ்கே. மேபி சப்போர்ட் ஸ்டாஃப் மென்டல் அந்த மாதிரி இருப்பாரே தவிர வில் நாட் கோ ஃப்ரம் த பிரான்சைஸ். ஸோ அதனால வெளியே இருந்து பண்ணி அந்த தோக்கர்ல இருந்து அந்த டீம் ஃபியூச்சரை கத்துக்கிட்டு வரட்டும். அது குழந்தையா இருக்கட்டும், தவழ்ந்து வந்து ஏஞ்சி நடந்து நிக்கிறது கத்துக்கிட்டோம். நீங்க நின்று கையை பிடிச்சி தூக்கி கொண்டு போக வேணான்றதான் என்னோட தாட்டு. ஆஸ் அ தோனி சிஎஸ்கே ஃபேன், தோனி ஃபேனா நான் சொல்றது. ஓகே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா பெர்ஸ்பெக்டிவ்ல முடிச்சிடறேன். ஏன்னா நான் வந்து இந்த டீம் வந்து ரொம்ப துவண்டு போயிருக்கு, 10th பிளேஸ்ல இருக்கு. நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த டீமை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். நான் கை பிடிச்சி தூக்கி ஒரு பாயிண்ட்ல நிக்க வச்சு நான் ரிட்டையர் ஆயிட்டு போயிடுறேன், கப்படிச்சு கொடுத்துட்டு போறேன்னு ஒரு தாட்ல இருக்காரு. பட் நான் என்ன சொல்றேன்னா வேண்டாம். நீங்க வந்து அந்த அந்த குழந்தைய தவளை விட்டுருங்க. எப்படியோ வந்து தவண்டு அதுவா ரிட்டர்ன் ஆகட்டும். எப்படி சிஎஸ்கே மேட்சஸ்ல சிஎஸ்கே சின்ன வயசுல இருந்து எப்படி வந்ததோ அந்த மாதிரி குரோத்ல வரட்டும்ன்றதா நான் சொல்றேன். வெளியே இருந்து மென்டரா இருந்து சிஎஸ்கே புதுசா அப்படியே கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா ருத்ராஜ் டீம்ல இருந்து வரட்டும்ன்றதா என்னோட தாட்ஸ். ஸோ மற்றபடி வேற எதுவும் கிடையாது. சரி, ஓகே. அதான் நிறைய பேசிட்டோம் சிஎஸ்கே பத்தி. போதும், சிஎஸ்கே அவங்க அடிபட்டு திருந்தி வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன பண்றானுன்னு. திரும்ப அதுக்கப்புறம் அவங்க டென்ஷன்லாம் எப்படி பண்றாங்கன்னு பார்த்து தான் அவங்களோட அடுத்த சீசனோட தலையெழுத்து இருக்குன்னு நம்புறேன். பாப்பா அதை அப்போ பேசலாம். அடுத்த மேட்ச்சுக்கு வரலாம். இப்போ அடுத்த இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் எம்ஐ வர்சஸ் டிசி. அது வந்து ஒரு ஒரு மினி குவார்டர் ஃபைனல் நாக் அவுட் தான். ஸோ அதை பற்றின அவனோட இனிஷியல் தாட் சொல்லு. அதுக்கு முன்னாடி மழை நினைக்கிறேன் 85% ஆஃப் ரெயின் பெர்செப்ஷன் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் ரெயின் இருக்கட்டும், பட் நம்ம சைடு ரிவ்யூ பேசிடலாம். அதுக்கு ரெயின் வந்தா வரட்டும், அவ்வளோதான், என்ன பண்ண முடியும். இல்ல அதுவே ஒரு பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. கேகேஆர் வந்து பிசிசிஐக்கு ரைட் பண்ணிருக்காங்களாம், ஏன் எங்களுக்கா ரெயின் வரப்ப இப்படி பண்ணல, பிகாஸ் வி ஆல்சோ ஹேவ் ஈக்குவல் சான்ஸ் ஃபார் பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி டிசி என்ன இந்த மேட்ச் பண்ணிருக்காங்க, இருக்குல்லடா, ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச் ஒன்று இருந்துச்சுல, அது வந்து நடக்க போகுது. ஆனா எஸ்ஆர்எஸ் அந்த லக்னோல மேட்ச் மழை வர்றதுனால அதை லக்னோக்கு மாத்திருக்காங்க. அதனால வந்து கேட்கலாம், கேகேஆர் கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான். அவன் வந்து கேக்குறான் ஏன் எங்களுக்கு சான்சஸ் கிடையாது, பிகாஸ் கேகேஆர் ஆல்சோ இந்த கண்டென்ஷன் இந்த 3 கேம் வின் பண்ணி தான் அவங்களால வர முடியும். இந்த கண்டென்ஷன் இருந்தப்போ நீங்க ஏன் எங்களுக்கு வைக்கல அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அது ட்ரூவா எல்லாருக்கும் ஈவனா நடக்கணும். வெதர் ஃபோர்காஸ்ட் அதெல்லாம் வந்து ஓகே. பட் இப்போ வந்து டிசி வந்து என்ன சொல்றாங்களா, எனக்கு வந்து மும்பை வேண்டாம், எனக்கு மும்பை விட்டு வேற சிட்டிக்கு மாத்துங்க அப்படின்ட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா 120 மினிட்ஸ். யூஸ்வலா வந்து கடைசி பால் 10:40 போடலன்னா
மேட்ச் வந்து கால்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ ம். வந்து எக்ஸ்ட்ரா 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க பிளே கண்டிச்சிருக்கு. அதாவது நைட்டு 12:30 வரைக்கும் நீங்க வந்து மேட்ச் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நடக்கலனா மட்டும்தான் மேட்ச் அபண்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓ வந்து மோர் ஃபேவரபிள் டு ரெண்டு டீம். ஒன்னு எம்ஐ டிசி. கம்ப்ளீட்டா சொல்லணும்னா எம்ஐக்கு தான் ஃபேவரட்ஸ். ஏன்னா அவங்க தான் வந்து வின் பண்ற சுச்சுவேஷன் இருக்காங்க. ஆமாம். இல்ல டிசிக்கு வந்து இல்லடா இப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேட்டு வாங்கினா கூட நான் மேட்ச் நடக்காமலே நான் வந்து வெளில போறேங்கிறதுக்கு பதிலா நடந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரை கொடுக்குறேன். மேபி யாருக்கு தெரியும் கண்டிப்பா. டாஸ் ஜெயிச்சு இவனுங்களுக்கு பவுலிங் எடுத்து மும்பை ஒரு 40 for 4 40 for 5 டக்கு டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்புறம் அவங்க டக்வர்த் லீவ்ஸ்ல ஈஸியா ஒரு டார்கெட் வந்து ஒரு 7 overs 65 to win அந்த மாதிரி நடக்கும். யாருக்கு தெரியும்? அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன சொல்ற டிசி ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குதுல்ல. அதனால அவங்க கேட்டது கரெக்ட் தான். பட் ஆனா இவங்க மாத்தக்கூடாதுடா. இப்போ ஒரு ஸ்டேடியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் ஹாஸ் டு பி ஸ்கெடியூல். மழை வந்தாலும் சரி வரனாலும் சரி அங்க நடந்தே ஆகணும். பட் இது வந்து ஒரு ஒரு மேட்ச்சுக்கு ஏத்த மாதிரி மாத்தினதுனால முன்னாடி நடந்த மேட்ச் அவங்க கேட்கலாம் அது மாதிரி. பட் அது நெக்ஸ்ட் டைம் இப்போ இந்த கண்டிப்பா கண்டிப்பா. போஸ்ட் அந்த ஒரு வார் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து திரும்ப அந்த ஸ்டேடியம் எல்லாமே ஒரு மாதிரி ரீஷஃபில் பண்ணி நடத்துறதுனால அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அது இது என்னைக்காவது நடக்கிறது. ஏன்னா இத்தனை வருஷமா ஐபிஎல் ஸ்கெடியூல் பண்ணா ஸ்கெடியூல் படி நடக்கும். அந்த ஃபைனல்ஸோ எதுவும் மாற்ற மாட்டாங்க. பட் திரும்ப இந்த தடவை மாத்திருக்காங்க எல்லாமே. சண்டிகர்ல நடக்குது குவாலிஃபயர் 1 அண்ட் இது எலிமினேட்டர். அப்புறம் குவாலிஃபயர் 2வும் ஃபைனல்ஸும் திரும்ப அகமதாபாத் நரேந்திர சிங் மோடி ஸ்டேடியம்ல நடக்குது. ஸோ பரவாயில்ல, ஓகே. அது இந்த ஒரு தடவை மேபி இன்னைக்கு விட்டுறலாம். நெக்ஸ்ட் டைம். நடக்கிறதெல்லாம் ம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து ஜிடி தான் கப் அடிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு ஈக்குவலா சேர்ந்து அமையுது. குவாலிஃபயர் 1 சண்டிகர், புலன்பூர், அதுக்கப்புறம் அகமதாபாத்லன்றப்போ இன்னைக்கு எல்லாமே அந்த 9 குருவும் உச்சத்தில் இருக்கும் ஒருவன் ஒருவன். அது யார் ஒருவன்னா சுப்மன் கில். ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது. I'll be happy if ஒரு யங்ஸ்டர் வந்து கப் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க தான் வந்து எக்ஸப்ட் பட்லர் அவர் எப்படியாவது வந்து முஷரத் ரஹ்மான் மாதிரி ரீடைன் பண்ண வச்சா பெட்டரா இருக்கும். ம். ஓகே, சரி, ஓகே. இப்போ இது போயிடலாம். ரெண்டு டீமும் அதே மாதிரி தான் இருக்கும். டிசி ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கு. டிசி என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? சாரி, என்ன பண்ணா ஜெயிக்க சான்ஸ் இருக்கு? அதை மட்டும் பேசலாம். கேஎல் ராகுல் கூட ஒருத்தர் நல்லா ஆடினா ஜெயிக்கும். ம். பிளேயிங் 11 வெர்சஸ் கேஎல் ராகுல். எனக்கு மும்பை வெர்சஸ் கேஎல் ராகுல்னா ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அந்த ஃபுட்பால்ல ஜெர்சி மாத்திப்பாங்கல்ல, அது மாதிரி கேஎல் ராகுல் ஒரு வாட்டி முரட்டி இன்னிங்ஸ் ஆடுவாரு மும்பைல வான்கடையில. பயங்கரமான ஒரு 100 நினைக்கிறேன். அந்த கேம் வந்து லூசிங் காஸ்க்கு போயிடும். ஸோ அப்போ வந்து ஹர்திக் பாண்டியா யூஸ் டு ஆமா எக்ஸ்சேஞ்ச் ஆமா அந்த ஆமா. ஜெர்சி வித் ம். கேஎல் ராகுல். வெறித்தனமா ஆடும். கேஎல் ராகுல் இருக்க ஃபார்முக்கு மும்பை மாதிரி பிச்சு எல்லாம் வந்து சும்மா ஃபுட்பால் மாதிரி தெரியும். ஒரே விஷயம், நீங்க கேஎல் ராகுல் கூட சைட்ல ஒருத்தர் நின்று ஆடுங்க. அந்த மனுஷன் வந்து பிரைம் ஃபார்ம்ல இருக்க மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் கேஎல் ராகுல பார்த்ததே கிடையாது. யூஸ்வலா நம்ம கேஎல் ராகுல எங்க பார்ப்போம்னா ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல பார்ப்போம். ஓகே, டாம் பிரன்ஸ் கரு ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் நல்லா தேதிக்கிட்டே பார்ப்போம். டு பி ஹானஸ்ட் அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு இவ்வளவு வருஷமா. நல்ல ரன்னும் அடிச்சிட்டு இருந்தாரு. பட் இந்த வாட்டி என்ன அந்த இன்டென்ட் ஆகட்டும், கூட ஒரே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். ரொட்டேட் பண்ணி சிங்கிள் ரொட்டேட் பண்ணி அவர் கூட இருந்தா மட்டும் போதும். விக்கெட் லூஸ் பண்ணாங்க. ஆனா அது மேனேஜ் தி யார் டீம் அண்ட் ஹி பண்ணுவா? லவ்ஸ் வான்கடே. அதை யார் பண்ண போறா? அதுதான் மேட்ரு. அதுதான் சொல்றேன். அதுதான் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். உனக்கு டாப் ஆர்டர் சாஃப்ட் பிளிஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து பண்ணணும். பட் அவரை விட்டா உனக்கு வந்து பாட்டம்ல யாரும் கிடையாது. உனக்கு அஸ்வின் சர்மா மேலேயோ டச் பண்ண முடியாது. ஹீஸ் ஒரு குயிக் ஃபயர் நாக் அவுட் தான். எனக்கு வந்து ஸ்டப்ஸ் பண்ணா பெட்டரா இருக்குன்னு தோணுது. பிகாஸ் ஸ்டப்ஸ் இஸ் மோர் மெச்சூர்ட் பிளேயர் தன் ப்ரீவியஸ். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல நிறைய அந்த டிசி டவுன்ஃபால் அப்போ ஒரு பிளேயர் கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்டப்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ மெகன் ஸ்டப்ஸ். பட் மெகேக்கு வந்து செகண்ட் சீசன் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரே மாதிரி சுத்துறான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டப்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. கேஎல் ராகுல் வான்கடே செமையா இருக்கும். பட் அந்த பக்கம் வந்து முதல் மேட்ச் சாமி கூடாம அவங்க கொஞ்சம் இது வந்து கண்டினியூல இருக்க மேட்ச்ன்ற ஆனா பெட்டரா இருக்கும். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிடாங்கல்ல. கரெக்ட் தான். டிசி வினிங் வில் ஓபன் அப் தி வே. ஓகே. மும்பை வந்து ஜெயிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஸ்ட்ராங் டீமா இருக்காங்க. அண்ட் 2-3 நியூ இன்க்ளூஷன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜானி பேர்ஸ்டோ அவங்க இருக்காங்களாடா இல்ல இப்ப இல்ல. கிரிக்கெட்? ஓ, இல்லடா, அந்த பிளே ஆஃப்ஸ்க்கு ஜானி அப்புறம் வருவாங்களா? பெஸ்டோ எல்லாமே வந்து பிளே ஆஃப் முடிஞ்சதுக்கு ஓ. அப்புறமா தான் அவங்க வந்து அவைலபிள். ஸோ பிளே ஆஃப் அவங்க குவாலிஃபை ஆனா மட்டும் தான் இவங்க 3 பேர் வந்து சைன் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர பிளே ஆஃப் வரைக்கும் இதுதான். மும்பை இந்த கேம் தோத்துட்டாங்கன்னா அது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பிளே ஆஃப். சான்ஸே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் டிசிஎஸ் பஞ்சாப்ல வந்து பஞ்சாப் வந்து ஜெயிக்கணும். ஸோ அந்த கேம் இருக்கு. பட் இவ எப்படி நடந்து போச்சுன்னா இப்ப டாப் 4 டாப் 2 தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து டாப் 2 போகிறது தான் முக்கியன்ற மாதிரி கேம் போயிட்டு இருக்கு. டாப் 4 ஆல்மோஸ்ட் தெரியற மாதிரி இருக்கிறதுனால. சோ அந்த விஷயம் தான் ப்ராப்ளம். மும்பை தோத்துட்டாங்கன்னா இன்னும் வந்து ரேஸ் இருக்கும். டிசியா மும்பையா அப்படின்னு சொல்லிட்டு.
மும்பை வந்து இன்கேஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா கம்ப்ளீட்லி 4 பேர் மும்பை டிசி, அவங்க மும்பை டிசி வெளியே போயிட்டாங்க, மும்பை தான் சொல்லிட்டு. அந்த இப்போ என்கிட்ட ஜிடி வந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் 1-2ல. செகண்ட் பிளேஸ் மேபி பிபிகேஎஸ் அண்ட் ஆர்சிபிக்குள்ள கொஞ்சம் டைட் இருக்கும், லைட்டாக ஒரு கான்டெஸ்ட் இருக்கும் யார் லாஸ்ட் அந்த, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ரன் ரேட் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 100.10 மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. ஸோ அதனால லாஸ்ட் அந்த 2 ரெண்டு கேம் பேருமே வந்து ஆட் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி 2 பேர்த்துக்கும் மேட்சஸ் இருக்கு, 2 மேட்ச். ஸோ 2 பேரும் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க மிச்சம் இருக்க மேட்ச். பட் ஆனால் எந்த லெவலில் ஜெயிக்கிறாங்க, எத்தனை விக்கெட்டில் ஜெயிக்கிறாங்க, அதை பொறுத்து தான் அந்த செகண்ட் பிளேஸ் அமையும் நினைக்கிறேன். எம்ஐ ஃபோர்த் வந்துடும், தேர்ட் வந்து பிபிகேஸ் ஆர் ஆர்சிபி, இவங்க 2 பேர் 2 or 3 ஷேர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது வந்து என்ன? கம்பேரிட்டிவ்லி அதான், கம்பேரிட்டிவ்லி ஆர்சிபிக்கு தான் பெட்டர் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க பிபிகேஎஸ் இதுக்கப்புறம் ஆட போற 2 மேட்சுமே வந்து காம்படிஷன்ல இருக்க டீம். ஒன்னு டிசி, இன்னொன்னு மும்பை. ஸோ 2 பேருமே வந்து யார் வின் பண்ணாலும் யார் தோத்தாலும் ஃபைட் கொடுப்பாங்கன்றப்போ பிபிகேஎஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனா ம், பிபிகேஎஸ் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு பிபிகேஎஸ்ல. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே வென்யூல ஆடுறாங்க, ஜெய்ப்பூர்ல தான் ஆட போறாங்க. ம், ஸோ அவங்களுக்கு அந்த ஓகே. ஹோம் கிரவுண்ட் ஜெய்ப்பூரா மாத்திட்டாங்கன்றப்போ அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் தெரியும். ஸோ ம், ம், எல்லாமே ஃபேவரபிளா இருக்கு. பட் இப்ப அந்த அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு வந்துருச்சு. அவங்க 2 பேருமே லக்னோல ஆட போறாங்க. ஸோ இந்த 2 கேம் டிசிஎஸ் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி தான் செகண்ட் பிளேஸ் நடக்க போகுது. யார் ம், ஜெயிக்கிறாங்கன்றது தான் தெரியும். ஓகே, டன். ஸோ பார்ப்போம். அப்போனா நானும் இன்னைக்கு எம்ஐ ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பட் மேபி அந்த டிசிக்கு ஒரு லக் ஃபேக்டர் இருக்கு, ரொம்ப நாளாக அவங்கள காப்பாத்திட்டு இருக்கு. மேபி இன்னைக்கு ரெயின் கர்டைல் மேட்ச் வந்து ஒரு மாதிரி செகண்ட் டாஸ் கிடைச்சு அவங்க ஒரு டக்குன்னு ஒரு குயிக் ஃபயர்ல அவுட் ஆகி எல்லாமே ஒரு மாதிரி அமைஞ்சா மேபி டிசி சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் எம்ஐ தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்னோட தாட்ஸ் என்ன? எனக்கு டிசி வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா டிசி ஆர் டியூ ஃபார் லாங் இது. எனக்கு வந்து முகேஷ் குமாரை மறுபடியும் உள்ள கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். பிகாஸ் அவங்க பவுலிங் அட்டாக் ரொம்ப வல்டரபிளா இருக்கு. டிசி ம், நடராஜனை வச்சு உன்னால ஓப்பனிங் பவுலிங் போட முடியாது. பிகாஸ் அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. ஒரு 10 கேம் ஆடவே இல்லை. நீங்க 11வது கேம்ல சான்ஸ் கொடுத்து ஒரு நல்ல பேட்டிங் ஃபார்ம்ல இருக்க டீம் கூட பால் பிளேல போடிங்க சொன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ முகேஷ் குமார் மாதிரி ஒரு ஆளை வந்து திருப்பி அவங்க பேக் பண்ணி உள்ள கொண்டு வரணும். ப்ராப்ளி அந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டா அந்த ஏர்லி ஸ்விங்கு அதெல்லாம் கொஞ்சம் கடைச்சி டாப் ஆர்டர் விக்கெட் விளைய சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா ரொம்ப ம், கஷ்டம் வான்கடையில. இல்லைன்னா அதான் சேசிங் எடுத்துடணும். டாஸ் ஃபேக்டர் தான் முக்கியம். பட் எனக்கு முகேஷ் குமாரை உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு குல்தீப் யாதவ் மேல. என்னன்னு தெரியல, ம், நான் குல்தீப் யாதவ் மலை மாதிரி நம்பியிருக்கேன். குல்தீப் யாதவ் ஏதாவது மேஜிக் பண்ணி மும்பை வந்து, ஏன்னா சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் அந்த நமந்தீர் அந்த மாதிரி ஆளெல்லாம் அவங்க வந்து ஒரு ஆள் விக்கெட் எடுக்க முடியும்னா அது குல்தீப் யாதவ் மட்டும்தான். ஸோ அவர் நம்புறேன். ப்ராப்ளி ஐம் பேக்கிங் டிசி அட் 1%, 51%. ஏன்னா முடியும் கேஎல் ராகுலோட மேஜிக் நடக்கும்னு சொல்லிட்டு. ஓகே. ஆக்சுவலா டிசி வந்து அவங்க தப்பு பண்றாங்கன்னு தோணுது எனக்கு. என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்க பவர் பிளேல போடுறாங்க, அக்ஷர் பட்டேல் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. ஓகே, அவரு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அந்த இது 2-3 சக்சஸ் பார்த்தாரு. ஓகே. ஸோ இன்னொரு சைடு வந்து துஷ்மந்தா சமீரா தான் போடணும். ஏன்னா அவர் வந்து ஒரு டால், ஒரு ஹை பேஸ்ல போடுவாரு, ஒரு மாதிரி ஸ்விங் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து அங்க யூஸ் பண்ணணும். அவர் அங்க யூஸ் பண்ணாம தன்ராஜனை போய் நீங்க ஃப்ரண்ட்ல கொடுத்து அவர் அடியும் வாங்கிட்டாரு, விக்கெட்டும் எடுக்க முடியல. அண்ட் நீங்க துஷாரா சமீரா வந்து அந்த பவர் பிளேல போடுறதுக்கு தான் அவர் ஆப்டான பவுலர். அவர் ரோலே வந்து அந்த பவர் பிளேல போடுறது நல்லா இருக்கும். அதுல கொடுக்காம அவரை போய் 8th ஓவர் 9th ஓவர்ல போய் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ அங்கவே வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. மேபி கொஞ்சம் அந்த பவுலிங் ரிசோர்ஸஸை வந்து கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா டிசி கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த தப்பெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் ஆல்சோ அவங்க பேட்டிங் கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால மேபி டானவன் ஃபெராராவை கூட நான் வந்து மிடில் வச்சுப்பேன். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் இது பண்ணியே ஆகணும். ஏன்னா முகேஷ் குமாரை கொண்டு வந்துட்டு நான் கஷ்டம்டா. சமீரா இல்லடா சமீராவை யூஸ் பண்ணல, அந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்ட்டா, நான் வந்து டானவன் ஃபெராராவை ஆட வச்சுட்டு வேற முகேஷ் குமாரை கூட இது பண்ணிப்பேன். ஸோ வந்து ஒரு ஆப்ஷனுக்காக சொல்றேன், அவங்க பெருசா யூஸ் பண்ணல அப்படின்னு. ஏன்னா சமீரா கரெக்ட் வந்து தான். கண்டெய்னிங் பவுலரோ இல்ல வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, பத்தினா அவன் டெத் பவுலர்லாம் கிடையாது. அவர் வந்து அப்ரண்ட்ல அவனுக்கு பவர் பிளேல ஹை பேஸ் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, லாஸ்ட் 2 ஓவர் போடுவாரு, அந்த மாதிரி தான். பட் நீங்க வந்து ஒரு மொலிங்கா மாதிரி 12வது ஓவர்ல எடுத்துட்டு வந்து போடுற அளவுக்குலாம் சமீராவை போய் யூஸ் பண்ற தப்புங்கிறது தான் நான் சொல்றேன். அண்ட் ஆல்சோ பேட்டிங் ரொம்ப 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 வீக்கா இருக்கு. அது எப்படின்னா அந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி ஒரு விக்கெட் போனா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் உழுது. ஃபேஃப், பொரேலு, அப்புறம் கருணாயன் சர 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 சரன்னு அவுட் ஆறாங்க எல்லாருமே. ஸோ அந்த ஸ்டாப்பும் பண்ணணும், ரன் ரேட்டையும் நீ இன்க்ரீஸ் பண்ணணும். கேஎல் ராகுல் அடிக்கவா, அன்னைக்கெல்லாம் பாரு 190 அடிச்சிருக்காங்க, கேஎல் ராகுல் மட்டுமே 114 ரன் அடிச்சிருக்கான். மிச்சம் இருக்கிற ரன் மிச்சமே 80 ரன் 70 ரன் தான் எல்லாருமே சேர்ந்து அடிச்சிருக்காங்க. ஆளுக்கு 10.
இப்படி பண்ணா அப்புறம் அவன் ராகுல் என்ன பண்ண முடியும்? அவர் சைடு அவர் அடிக்க ஓப்பனிங்லேயே இறங்கி அடிக்கவும் முடியாது, ஸ்ட்ரோக்கும் ஆட முடியாது. ஏன்னா அந்த நல்லா பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 20 ரன் எவ்வளோ தான் அடிச்சிருந்தாங்க. என்ன கேட்டால் அதுக்கப்புறம் நல்லா பிடிச்சி ஒரு 199 வந்ததே பெரிய விஷயம். என்ன கேட்டால் 205 நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு சிக்ஸ் அடிப்பார். அவர் பேர் என்ன? அதனால அந்த 199 பெரிய விஷயம் தான் என்ன கேட்டா. ஸோ அதனால பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் நல்லா இருக்கும். அகைன் டாஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வைஸா யூஸ் பண்ணணும். இருக்கிற ரிசோர்ஸ் இவ்வளவுதான், ஸ்டாருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பட் இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் வைஸா யூட்டிலைஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் எம்ஏஆர் கிளியர் ஃபேவரட்ஸ். ஹோம் கிரவுண்டு ஸ்கைக்கெல்லாம் பட்டா நொறுக்கி எடுத்துருவாரு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. பிரேக் ஆஹ் அப்புறம் வரதுனால தான் 1% அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச் பத்தி உம் இன்னொன்னு இருக்கு. மும்பை இந்த லெவலுக்கு இருக்க காரணமே டிசி தான். அந்த ஒரு உம் கேம்ல அந்த சாட்னர் கருணாயர் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா மாறின அந்த ஒரு எவல்யூஷன் தான் மும்பை இப்ப இந்த ஸ்டேஜ்ல இங்க இருக்காங்க. இல்லைன்னா எப்பயோ கண்டிஷன்ல இருந்து வெளியே போயிருப்பாங்க. சோ உம் மறுபடியும் வருது. சோ இப்ப பாப்பாங்க, இப்ப யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க they'll move forward for the playoffs. So அதுதான் உண்மை. ஆமா. ஸோ லெட்ஸ் சி. ஓகே. ஃபேண்டசி சொல்ற ரெண்டு ரெண்டு பிளேயர்ஸ் ஃப்ரம் விச் டீம்? கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் I'll go for நமந்தீர். எனக்கு நமந்தீர் மேல என்னமோ ட்ரஸ்ட் இருக்கு. கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் விட்டுருவாங்கன்னு தோணுது. இல்லைன்னா அதுக்கப்புறம் பவுலிங் சைடு வந்து I'll go for தீபக் சகர். தீபக் சகர் இஸ் டியூ ஃபார் என்னது, இவங்க பேக்கப் பார்த்தா விக்கெட் விடுவாங்க. அந்த பேக் 4 ஓவர் போட்டுறான் பவர் பிளேலே. ப்ராப்ளி தீபக் சகர். ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பும்ரா. ஒரு மாதிரி ரெயின் கண்டிப்பாக வரும்னு தெரியுது. ஒரு மாதிரி ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேட் இருக்கும். பும்ராவோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கண்டிப்பாக நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ ரோஹித் சர்மா. அதே தான் ஷார்ட்டர் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஆட போகிற பிளேயர்ஸ் ஒரு அஞ்சு அஞ்சு ஓவர் மேட்சுக்கு எல்லாமே ரொம்ப ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரவங்க, ஏன்னா லாஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரவங்க வந்து கொஞ்சம் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்குங்கிறதுனால ரோஹித் சர்மா. அந்த சைடு ஒரு ராகுல் எடுத்துட்டியா? வேற அக்ஷர் பட்டேலும் எடுத்துட்ட, வேற யார் இருக்கா? அபிஷேக் பொரேல் தான். அபிஷேக் பொரேல் அண்ட் டப்ஸ். ஓகே. ஸ்டப்ஸ் மிடில் வருவான்ல, ஸோ அதனால எப்படின்னு தெரியல. அவருக்கு அபிஷேக் பொரேல் நல்ல விக்கெட் வந்துடும். பிளேயர் தான். ஆமா. அபிஷேக் பொரேல் நல்ல பிளேயர் தான். ஸோ அபிஷேக் பொரேல் ட்ரெஸ் பண்றேன். அதான் இப்ப ராகுலுக்கு அடுத்து ராகுல் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். ராகுல் நியர்லி 500 ரன்ஸ் கிட்ட ஓவராலா மிடில் ஆர்டர்ல ஆடியே இந்த 100 ரன் இப்பதான் ஒரு மேட்ச் தான் டாப் ஆர்டர், 2 மேட்ச் டாப் ஆர்டர்ல ஆடி மிடில் ஆர்டர்ல ஆடியே 500 ரன்னு. அது 2 மேட்ச் அவர் ஓப்பனிங் ஆடினாரு. அந்த 2 மேட்ச்ல மட்டுமே அவர் 200 ரன் அடிச்சிட்டாரு. ஏன் ஒரு சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 100 அடிச்ச மேட்ச். ஸோ அதுல மட்டுமே அவ்வளோ ரன்னு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் ரன் யாருன்னு பார்த்தா அபிஷேக் பொரேல். அவர் வந்து 295. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 250 ரன் கம்மி. ஸோ அதனால கொஞ்சமாவது நல்ல பேட்ஸ்மேன் பார்த்தா அபிஷேக் பொரேல். அண்ட் பவுலிங்ல வந்து குல்தீப் யாதவ் நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணாதான் தே கேன் ஸ்டில் கோ ஹெட். அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பிளேயர்ஸும் என்னோட இது. சரி, ஓகேடா. பார்ப்போம் ரிவ்யூ என்ன இப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ரிவ்யூ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சாரி, மேட்ச் ரிவ்யூ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ரெயின் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், நல்ல மேட்சாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 12 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் அந்த மாதிரி மேட்ச் கொடுத்தா கூட இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பார்ப்போம். அப்படி ஒரு நல்ல மேட்சாக கொடுத்தா இன்னும் நல்ல ஒரு 10 ஓவர் லீக் மேட்ச் T10 மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட்ச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். அட்லீஸ்ட் நல்ல ரிசல்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ இதோட நம்ம சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். நாளைக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு. ஸோ நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங் மேட்ச் ரிவ்யூவோட நம்ம சந்திக்கிறோம். அது வரைக்கும் we are signing off from the duos Maddie and Vijay. Thank you and bye bye.